Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இன்னைக்கு எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுக்கிடையில நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய நண்பர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய மக்களையும் ஆர்வத்தோட வரவேற்கிறோம். சரி, இப்போ கடந்த 2 வீடியோவில் வந்து நம்ம NHM Writer சாஃப்ட்வேரை வந்து எப்படி பயன்படுத்துறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்துட்டு வந்தோம். போன வீடியோவில் வந்து லைட்டாக அந்த உயிரெழுத்துக்கள் ஆனாவனா டைப் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் டைப்பிங் சம்மந்தப்பட்டதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த NHM Writer சாஃப்ட்வேர் வந்து இனி வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகாது, அதுக்கு பதிலாக பேர் வேற மாற்றிட்டாங்க, அதுக்கு பேர் ஏதோ இந்த கீழடி அப்படின்ற பேரில் இனிமே வந்து அது லான்ச் பண்ணியிருப்பாங்க போல, அந்த மாதிரி ஒரு தகவலும் கேள்விப்படுறோம். அதை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. இருந்தாலும் இந்த NHM Writer சாஃப்ட்வேருடைய கண்டென்ட் ஏன் தர்றோம் அப்படின்னா, இன்னமும் வந்து பழைய ஓஎஸ் யூஸ் பண்ணக்கூடிய எவ்வளவோ இடங்கள் இருக்கு. விண்டோஸ் 7, 8, 8.0, 10 இதெல்லாம் யூஸ் பண்றவங்க இன்னும் இருக்காங்க. அவங்களுக்காக கண்டிப்பா இது பயன்படும். என்னதான் வந்து தமிழ்ல வந்து நிறைய இருந்தாலும் இந்த NHM ரைட்டரையும் பயன்படுத்தி நான் தமிழ்ல டைப் பண்ணாதான் கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோவை தொடர்ச்சியா வழங்குறோம். அநேகமா இதான் NHM ரைட்டருடைய ஃபைனல் வீடியோ. சரிங்களா? போன வீடியோவை வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வரணும். அப்பதான் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போற விஷயங்கள்ல சில விஷயம் வந்து அதோட ஸ்ட்ரெச் பண்ணும். அதனால அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், பார்த்துட்டு வாங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த காஞாச்சா, ஓகேவா? காஞாச்சா அப்படின்னு நம்ம சொல்றதை விட இந்த இக்கு இங்கு இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா கா ஞாச்சா அப்படின்றத போன வீடியோல எப்படி நம்ம பார்த்தோமோ, உயிரெழுத்தை பார்த்தோமோ அதே மாதிரிதான் அந்த போன வீடியோவையும் இப்ப கொடுக்குற வீடியோவையும் நீங்க பாத்தீங்கன்னா NHM ரைட்டரை பயன்படுத்தி அழகா நீங்க தமிழ்ல ஃப்ளூயண்டா டைப் பண்ணலாம். சரி, இப்ப டைப்பிங்க்கு போவோம். Speech mode talk. Document 1 dash Microsoft Word document edit multi-line page 1 section 1 blank. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இக்கு எழுதுறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கே பட்டன் பிரஸ் பண்ணணும். கே அப்படின்னா இக். Tamil auto. ஓகேவா? இக் வந்துருச்சு. ஃபாண்ட் சைஸ் கூட கொஞ்சம் பெருசா Ik selected. Ik. Right race line feed undo. Right race select line feed. Tamil cut. Ik select 12 34 56 7 80 90 20.4 spelling error. இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். இது இடையில இந்த ஸ்பெல்லிங் எரர் மாதிரி ஏதாவது சிம்பிள் வந்துச்சுன்னா அதை நீங்க காதுல வாங்கிக்கிற வேணாம். விசிபிளா பாக்குறவங்களுக்கு இது தெளிவா தெரியணும், அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும். இப்ப இக்கு அப்படின்றது வந்து கா, எப்படி கே போட்டோம்னா இக்கு. சரிங்களா? வெறும் கே பட்டன் பிரஸ் பண்ணா இக்கு. இப்ப இங்கு NG, நம்ம லெட்டர் NG, நெக்ஸ்ட்டுக்கு வர எண்ணும் ஜியும் கொடுக்கிறோம். Tamil auto. Space. Eken. ஓகேவா? Out of spelling error line feed. Tamil auto. Spelling error ing. பாத்தீங்களா? இங்கு வந்துருச்சா? இங்கு. அடுத்து NG போட்டோம். இப்ப இச். Space. Ing. Out. இச்சுக்கு வந்து சி. Tamil auto. பாருங்க, Ich. Space. தெரியுதா? இச். அடுத்து இஞ்ச், NJ. Ich. Line. Tamil auto. Spelling error ing. இஞ்ச், மஞ்சளுக்கு வர்ற இஞ்ச். சரிங்களா? இது இஞ்ச். அடுத்தது இட். Space. அடுத்தது out of Tamil auto. பாத்தீங்களா? டி. டி பட்டன் பிரஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி டியும் கொடுக்கலாம் இட்டுக்கு. டி இல்ல டி இதுவும் தரலாம். இந்த பாருங்க. Line feed. Tamil auto. இப்ப டி டி இந்த ரெண்டு லெட்டரையும் நம்ம பிரஸ் பண்ணலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க பிரஸ் பண்ணி இட்டு பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 3 சுழி இன்னு. 3 சுழி இன். சரியா? அதுக்கு ஷிஃப்ட் என். Tamil auto. ஷிஃப்ட் என் போட்டோம்னா 3 சுழி இன் வந்துருச்சா? அடுத்து இத், தமிழ் இத் இத் அப்படின்ற லெட்டர் இருக்குல்ல, அதுக்கு TH. Tamil auto. It space. இது ஏன் ஒவ்வொரு லெட்டரையும் எழுதி எழுதி டெலீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா தெளிவா புரியணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? இத். Line feed. அடுத்து இந்து, அதுக்கு W.
இந்த் தன்னகரனான்னு சொல்லுவாங்க. அதுக்கு W. Tamil na. Tamil order. In. Space. நானும் வந்து ஒவ்வொரு லெட்டரையும் விசிபிளா பார்த்துட்டே தான் டைப் பண்றேன். ஏன்னா இடையில ஏதாவது உங்களுக்கு டிராபேக் இதுல ஏதாவது டவுட் எதுவும் வரலாம். இங்கேயும் பார்த்துட்டே தான் டைப் பண்றோம். இப்ப இந்து போட்டோம். அடுத்து In. Line. இப்புக்கு வந்து பி. பாப்பா அதுக்கு வர்ற பி. Tamil pa. Tamil order. நம்ம NVIDIAவும் அதை கரெக்டா சொல்லிக்கிட்டே வருது. ஸ்கிரீன் ரீடர் யூசர்ஸ் வந்து அதையும் தெளிவா கவனிங்க. இப் வாய்ஸ் வந்து ஸ்லோவா குறைச்சு தான் வச்சிருக்கோம். இப் அது முடிஞ்சுச்சு. இப்ப இம். It selected. Spelling error. இப் முடிஞ்சு. Space. அடுத்தது It. இம். Out of. அதுக்கு எம். Tamil ma. Tamil order. பாத்தீங்களா? எம் போட்டோம்னா இம் அப்படின்னு வாசிக்குது. In. Line. இப்போ இம்மு இ. இ நம்ம முற்றுப்புள்ளி வாய்மை அப்படின்னு சொல்லணும்னா அந்த வா இ அந்த 4ஆம் புள்ளி வச்சு வர்ற யா பிரெயில் யூசர்ஸ்க்குலாம் தெரியும். 4ஆம் புள்ளி வச்சு யா போடுவோம்ல அந்த இ. Tamil ya. Tamil order. அதுக்கு ஒய். சரிங்களா? இந்த ஒய் போட்டோன்னே இ வந்துருச்சா? இ. அடுத்து சின்ன It. Line E. சின்ன இர் அதுக்கு ஆர். Tamil ra. Tamil order. சின்ன இருக்கு ஆர். அதே மாதிரி பெரிய இருக்கு வந்து ஷிஃப்ட் ஆர். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். Line. ஷிஃப்ட் ஆர் போட்டா பெரிய ரா. அது அப்புறம் பார்த்துருவோம். இர் அது இல் குண்டு இல். சரிங்களா? குண்டு இல். Tamil la. Tamil order. அதுக்கு எல். பாத்தீங்களா? எல் போட்டோம்னா குண்டு இல். கிளியர் பண்றோம். Il. Line. அடுத்து சிறப்பு இல். சாரி இவ் வா போடணுமோ? இவ் போடணும். அதுக்கு வி. Tamil ra. Tamil order. ஓகே இவ். வி போட்டோம்னா இவ் அப்படின்னு வந்துருச்சு. இதுல கண்டென்ட் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. It. Line. அடுத்தது இல் சிறப்பு இல் பழத்துக்கு வரலா அதுக்கு இசட். Tamil ka. Tamil order. இதுக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து வேணும் அப்படின்னா F4 பட்டனை நீங்க பிரஸ் பண்ணணும். அவாய்ட் ஆல்ட் கீ வச்சுட்டு F4 பட்டனை கொடுக்கணும். நீங்க எந்த டாக்குமெண்ட்ல டைப் பண்றீங்களோ அதை ஓபன் பண்ணிவிட்டு F4 பட்டனு கரெக்டா NH ஆன் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி வரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை கூட டைப் பண்ணி காட்டிடுறேன். இப்ப பாருங்க. Spelling error. E. இல். Out of. அடுத்தது நடு இல். அதுக்கு ஷிஃப்ட் எல். நடு இல் ஷிஃப்ட் இல். பழங்கள் கடைசியில வர கல்லுன்னு முடியும்ல பழங்கள் அதுக்கு வந்து ஷிஃப்ட் எல். Tamil la. Tamil order. ஓகே முடிஞ்சா? இன்னும் 2 லெட்டர் தான். அடுத்து Line. இர் பெரிய இர். நான் மேலேயே சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஆர் அது கொடுத்தா பெரிய இர். வெற்றி அதுக்கு வர்ற ரா. Tamil ka. Tamil order. இட். பாத்தீங்களா? பெரிய இர். Spelling error. E. ஓகே இர். Out. அடுத்து லாஸ்ட் இன். அதுக்கு வெறும் என். 3 சுழி இன்னுக்கு வந்து என்ன பண்ணோம்? ஷிஃப்ட் என் போட்டோம். இதுக்கு வந்து வெறும் என். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நல்லா தெளிவா ரீவைண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா தான் இதை வந்து நீங்க முழுமையா கத்துக்க முடியும். சரிங்களா? ஒரு தடவை கேட்டாலும் புரியாது. பாருங்க இன். Tamil na. Tamil order. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வெறும் என் கொடுத்தோம்னா இன் வந்துருச்சு. இப்ப எல்லாமே முடிச்சிட்டோம். இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் இவ் இல் இர் இன் எல்லாமே முடிச்சிட்டோம். எந்த எழுத்து விடுபட்டிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க. எல்லாமே முடிஞ்சு கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இக் இங்கு இப்படி முற்றுப்புள்ளி வச்ச எழுத்தாதான் பார்த்தோம். இப்ப எனக்கு கா வேணுமே என்ன பண்றது? அதுக்குதான் முதல் வீடியோ பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா முதல் இதுலதான் வந்து ஆனாவனா படிச்சோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்ப முதல்ல இக் பிளஸ் ஆ அதான் என்னது? க. இக் பிளஸ் அ அது க. நமக்கு இக்கும் போட தெரியும் ஆவும் போட தெரியும். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆ போடலாம். இங்கு என்ஜி அப்புறம் அ. அதே மாதிரி எனக்கு துணைக்கால் வேணும். இப்ப இப்ப உதாரணத்துக்கு கா நெடில் போடணும் அப்படின்னா இக் இங்க என்ன போட்டோம்? கே போட்டோம். அப்ப ஆ நெடில் அதுவும் போட தெரியணும். இப்ப பாருங்க ஒரு சின்னதா போட்டு காமிப்போம். In. Line. கக்கா கிக்கி குக்கு அது மட்டும் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் க. Tamil ka. Tamil order. இக்கு பிளஸ் அ. Tamil a. Line feed. இதுல நான் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இதுல டைப் பண்றதுல சில சிரமங்கள் வருது அப்படின்னா அந்த ஹேண்டில் கீஸ் அந்த இதை வந்து நீங்க மாத்தணும். இப்ப திருப்பி அதை பார்ப்போம். அது அவைலபிளா இருக்கான்னு பார்ப்போம்.
இல்லைன்னா மாத்திரும். NVDA setting. இன்சர்ட் கண்ட்ரோல் கே கொடுங்க, அப்படியே ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டே போய் Categories. Apply mode. Cancel mode. OK mode. Keyboard property page. Handle keys from other applications. Checkbox not checked. Alt. இது நாட் செக்ல தான் இருக்கு. இது செக்ல இருந்தா நாட் செக் பண்ணிடணும். Document 1. சரி, இப்ப Blank. இப்ப கா இக்கு கூட்டல் ஆ, ஓகேவா? கே போட்டு ஏ. Tamil ka. Tamil auto. இது பாத்தீங்களா, கா வந்துருச்சு. Tamil ka. பாத்தீங்களா, கா வந்துருச்சு. இக்கு பிளஸ் அ, குறில் போட்டேன் அ, அப்ப கா நெடில். Line feed. Space. இக்கு பிளஸ் ஆவண்ணா, இக்கு பிளஸ் ஆவண்ணா. Tamil ka. Tamil auto. Tamil ka. Tamil auto. Tamil ka. Tamil. Tamil ka spelling error. Outer. Line. இக்கு பிளஸ் ஆ. Tamil ka. Tamil auto. Tamil. Spelling error ka. பாத்தீங்களா, கா வந்துருச்சு. இப்ப அடுத்து கீ குறில். Outer. Tamil ka. Tamil. அப்ப இக்கு பிளஸ் இ தான் கீ. சரிங்களா, இக்கு பிளஸ் இ கீ. Line. அதே மாதிரி கீ நெடில். Tamil ka. Tamil auto. Tamil key. Spelling error key. கீ நெடில் இக்கு பிளஸ் இ, ஓகேவா? அடுத்து Outer. உ கு குறில். இக்கு பிளஸ் உ. Tamil ka. Tamil auto. Tamil ku. இக்கு கா போட்டு உ. சரிங்களா, இக்கு அப்படின்றத போட்டோம்னா கே, அப்புறம் உயிரெழுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி எந்த லெட்டர் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப கு குறில். Line feed. இப்ப கு நெடில் இக் Tamil ka. Tamil auto. ஊ யூ 2 வாட்டி பிரஸ் பண்ணணும். Tamil ku. Spelling error ku. பாத்தீங்களா, கு வந்துருச்சு. Outer. இப்ப கே Tamil ka. Tamil auto. Tamil k. இக்கு பிளஸ் ஏ. சரிங்களா, மேக்சிமம் வந்து நான் ஏன் சொல்லல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த உயிரெழுத்து எப்படி எழுதணுன்றத விரிவா சொல்லிட்டேன். ஏன்னா அதையும் சேர்த்து சொல்லிட்டே இருந்தோம்னா வீடியோ இன்னும் லென்த்தா போகும். அதனால தெரிஞ்சுக்கோங்க. இக்கு பிளஸ் ஏ கே. Line. இப்ப கே நெடில் இக்கு பிளஸ் ஏ. Tamil ka. Tamil auto. Tamil k. Tamil. இப்ப இக்குக்கு வந்து நம்ம கே போட்டோம். ஏ அதுக்கு வந்து நம்ம என்ன போடணுமோ அந்த அது K. போடுறோம். Line. இக்கு பிளஸ் ஏ முடிஞ்சுச்சு. இப்ப ஐ கை இக்கு பிளஸ் ஏஐ. Tamil ka. Tamil auto. Tamil I. பாத்தீங்களா, இக்கு பிளஸ் ஏஐ, அது Spelling error kai. கை வந்துருச்சு. Outer. இப்ப கோ இக்கு பிளஸ் ஓ. ஓ குறில். Tamil ka. Tamil auto. இப்ப கா போட்டு ஓ, அதாவது கா போட்டு ஓ போட்டா கோ அப்படின்னு பிரெயில்ல போடுவோம். ஆனா இங்க இக் பிளஸ் ஓ இலக்கணப்படி இங்க வந்திருக்கு. நம்ம இலக்கணத்துல வந்து இக்கு பிளஸ் ஆ கா அப்படிதான் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான். Line. இந்த மாதிரி இப்ப நான் இக்கு மட்டும் சொல்றேன். மத்த லெட்டரையும் நீங்க வந்து கவனமா கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இப்ப ஒரு டெமோவுக்காக உங்களுக்காக காமிக்கிறோம். மத்தத உங்களுடைய நாலேஜுக்கு விடுறோம். இப்ப இப்ப இச்சு வேணும், சாச்சா சிச்சி சூச்சு மாமா மீமி மூமு, இதெல்லாம் வந்து உங்களுடைய லேர்னிங்காக நான் இதை வந்து விடுறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப Blank. இப்ப கோ முடிஞ்சு. கோ இக்கு பிளஸ் ஓ. Tamil ka. Tamil auto. Tamil o. ஓ Tamil ஓ o. அவ்வளவுதான் முடிஞ்சு. Spelling error ko. கோ நெடில். இப்ப கௌ Outer. இக்கு Tamil ka. ஏ Tamil போட்டு auto. ஏயு. Tamil cow. Spelling error cow. ஓகே, இத பாருங்க. Outer. அவ்வளவுதான், கௌ வரைக்கும் வந்துட்டோம். இக்கு வழக்கம் போல தெரியும். இதே மாதிரி எல்லா லெட்டரையும் நீங்க வந்து கத்துக்கலாம். இப்ப ஞா ஞி ஞி ஞு ஞு, சாச்சா டாடா டிடி டூ டூ, இது எல்லாமே அந்த லெட்டரை வந்து நீங்க எழுதிட்டு உயிரெழுத்தை வந்து நீங்க எழுதுனா கரெக்டா இருக்கும். திருப்பியும் சொல்றோம், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். அதையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். எப்படி எழுதணுன்றதும் புரியும் உங்களுக்கு. இப்ப வடமொழி லெட்டரையும் பார்த்து முடிச்சிருவோம். வடமொழி அப்படின்றது ஒண்ணும் இல்ல, இதே மாதிரிதான். இப்ப ஜே அப்படின்னா ஜா அப்படின்னா ஜே. இப்ப பாருங்களேன், நூர் ஜஹான், ஷாஜஹான், ஜிலேபி, மும்தாஜ், அப்புறம் வேற என்னது, ஜிலேபி, நூர் ஜஹான், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து இந்த ஜா போடுவோம். ஜனவரி, ஜூலை, இதுக்கு எல்லாமே வந்து என்னது இப்படிதான் போடுவோம். இப்ப பாருங்க, இப்ப ஜா வந்து சொல்லித்தரேன். ஜே Tamil ja. Tamil auto. ஜே ஏ, அதே மாதிரிதான். இப்ப ஜே போட்டோம்னா இஜ்ஜு வந்துடும். இதுக்கப்புறம் ஆனா அவனாவை போட்டீங்கன்னா ஜா ஜா ஜி ஜி ஜூ ஜூ எல்லாம் வந்துடும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஜா முடிஞ்சு. Line. ஹா ஹலீம். இப்ப வந்து ஹலீமுக்கு வர ஹா. சரிங்களா, இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஹர்ஷர், ஹர்ஷருக்கு வர ஹா. Tamil Tamil auto. Line feed. Tamil Tamil auto. Tamil தமிழ் ஹா.
இது வந்து உயிரெழுத்து எதுவும் போடாம இருந்தா அது வந்து முற்றுப்பெயர் எழுத்தா தான் வந்து நிக்கும். இப்ப வெறும் ஹெச் மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி இக்கு படிக்கும்போது லெட்டர் மட்டும் டைப் பண்ணா இக்கு வந்துச்சோ அதே மாதிரிதான். இப்ப சொல்லி கொடுக்கும் போதே வந்து ஜா எப்படி போடுறது அப்படின்றதையும் சொல்லிட்டேன், ஹா எப்படி போடுறதையும் சொல்லிட்டேன். அடுத்து ஷா, ஷா போடுவோம்ல, ஷா, எஸ்ஹெச்ஏ. பாத்தீங்களா, எஸ்ஹெச் போட்டா இஷ், எஸ்ஹெச்ஏ போட்டோம்னா ஷா. சரியா, அவ்வளவுதான். இந்த இது முடிஞ்சு எல்லாமே. இப்ப ஹா பார்த்தோம், ஷா பார்த்தோம், ஜா பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு எழுத்து எஸ். நம்ம வந்து பஸ்ன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, பஸ், அதுக்கு வந்து ஷிஃப்ட் எஸ், ஷிஃப்ட் எஸ். இஸ். பாத்தீங்களா, இவ்வளவுதாங்க. இதோட என்ஹெச்எம் ரைட்டர்ல வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் வந்து முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளவுதான். இப்ப எக்ஸிட் பண்ணி வெளியே வரணும் என்ஹெச்எம் ரைட்டர்ல. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம கீமேப் ஆஃப் இந்த இதை பயன்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து மட்டும் எழுதி காட்டுறேன். நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் எழுதுறேன். இந்து, இந்து கூட்டல் ந. அப்ப இன்னு 3 சுழி இன் போடுறேன். பெரிய ரா, ட்ரீ, ரா போட்டு ரீ, பெரிய ட்ரா, ஐ போடணும். ஓகேவா, முடிஞ்சு. நன்றி. இந்த ஸ்பெல்லிங் எரர் அப்படின்றத வந்து நம்ம இவ்வளவுதான். இப்ப நம்ம என்ஹெச்எம் ரைட்டரை டெம்பரவரியா இந்த தமிழ் டு இங்கிலீஷ் மாறணும்னா F2 பட்டனையும், ஃபுல்லா இது ஆஃப் ஆகணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் ட்ரேல போய் நம்ம கீமேப் ஆஃபையும் கொடுக்கணும். இப்ப பாருங்க, System tray list dialog icon on the system tray colon list avast free antivirus you are protected. இப்ப கே பட்டன் பிரஸ் பண்றேன். Zoom. கே கொடுத்தா வர மாட்டேங்குது. F4 Tamil phonetic Unicode. இப்ப சில நேரங்கள்ல இப்படி வரும். அதனால left click, left right click, context menu. இப்படி லெஃப்ட் தமிழ் யூனிகோட் கீபோர்டு அப்படின்னு சொல்லுச்சுல, இதுல வச்சு ரைட் இது கொடுக்கணும். டேப் கொடுத்து அப்படியே ஒரு என்டர் கொடுத்த உடனே கான்டெக்ஸ்ட் மெனு எக்ஸிட் கொடுத்தா போயிடும். இல்ல உங்களுக்கு F11 ஒர்க் ஆகல, இத பாருங்க, விண்டோஸ் பி. User promoted notification area toolbar. Avast free and zoom button. ரைட் ஆரோ கொடுத்துட்டே போறேன். Keymap off button. இந்த கீமேப் ஆஃப்ல வச்சு அப்ளிகேஷன் கீ தரேன். Context menu. இது குழப்பாது உங்களுக்கு, டிஃபால்ட்டா இப்படி தான் இருக்கும். Exit taskbar. Zoom. எக்ஸிட் கொடுத்தோம்னா என்ஹெச்எம் ரைட்டர் ஆஃப் ஆயிரும். இவ்வளவுதாங்க. என்ஹெச்எம் ரைட்டர்ல எல்லாமே நம்ம முறையா கத்துட்டு முடிச்சிட்டோம். ஏதாவது உங்களுக்கு டவுட், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இனி வரும் காலங்கள் எல்லாம் வசந்தமாகட்டும். நன்றி.